அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு குரு வக்கர பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். வருகின்ற குரு வக்கர பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த குரு வக்கர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 ஆரம்பித்து 4/2/2025 முடியுது. ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்குது. குரு வக்கரம் அடைகிறது பொதுவாக நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கரம் அடைகிறது பெரிய சிறப்பு இல்லை. எப்பயுமே சுப கிரகங்கள் வக்கரம் அடையாமல் இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ குரு வக்கரம் அடைகிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் வீட்டிலிருந்து வக்கரம் அடையும் பொழுது சிறந்த பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் எப்பயுமே நட்பு சமம் பகை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். ஆனால் இவர் பார்த்தோம்னா நட்புங்கிற வட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இவர் 2 அணிகளுக்கும் தலைவர்கள் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால இவர்கள் நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் வரதில்லை. அதனால் ரிஷபமனையில் குரு அமரும் பொழுது அவர் தன்னுடைய பாவகத்துவங்கள் காரகத்துவங்களை பெரிய அளவில் செயல்படுத்துறது இல்லை. அப்படிங்கிறனால இங்கே அமர்ந்து இப்போ வக்கரம் அடையும் பொழுது நல்ல விஷயங்களை தான் செய்வார். ஏன்னா இவருக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவராகவும் 11ஆம் ஆதிபத்தியமும் பெற்றவராகவும் வருவார். அதிகமாக என்னன்னு பார்த்தோம்னா 11 லாபஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் 11ஆம் வீட்டு வேலையை இவர் செய்கிறது இல்லை, குரு பகவான் செய்கிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. 8ஆம் இடத்து வேலையை மட்டும்தான் அதிகமாக செய்கிறாரு குரு பகவான். அப்படிங்கிறனால இப்போ வக்கரம் அடையும் பொழுது இந்த 8ஆம் இடத்து வேலைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்கரம் அடைகிறது மிக ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். இந்த வக்கர பயிற்சி காலங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவர் அமர்ந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. கும்பராசிக்கு பொதுவாக குரு பகவான் போய் 4ஆம் இடத்துல அமரலாமா அப்படின்னா தாராளமாக 4ஆம் இடத்துல அமரலாம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசிக்கு அது 8ஆம் இடம் வரும். அதாவது குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவராக வருவார். அதனால் அதிகமான கடன் சுமைகளை தான் கொடுத்துருப்பார் இவ்வளோ நாள் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ இவர்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால ஜென்ம சனியின் பிடியிலையும் இருக்கிறதுனால இப்போ குரு பகவானும் நல்ல இடத்துல இல்லை. அப்படிங்கிறனால இவர் அதிகமான சிரமங்களை தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற நிலைகளில் தான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனாக இருந்தாலும் கூட சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கல கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிரமத்தை தான் அனுபவிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே 7.5 சனி நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கான தசாபுத்திகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 7.5 சனி பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ராசிநாதனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சனி பகவான் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய காரகத்துவங்களை அவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. அதனால தான் அவருக்கு நீதிமான் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. நீதிமான் தன்னுடைய நீதியை சரிவர செயலாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் துலாம் ராசியில் அவர் உச்சமடைவார். ஏன்னா துலாம் ராசியில் தராசுங்கிற சின்னம் இருக்கிறதுக்கு காரணமும் அதான். அதுதான் நீதி தேவதையுடைய கையிலையும் இருக்கும். ஆனால் இங்கே அதிகாரத்திற்கு பெயர் பெற்ற சூரிய பகவானை இங்கே நீச்சம் நிலையில் கொடுப்பாங்க. ஏன்னா அதிகாரம் நீதி கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகாரம் வேலை இல்லை, வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறனால தான் அதிகாரத்திற்கு காரகத்துவமான சூரிய பகவானை இந்த இடத்துல நீச்சமும் நீதிக்கான காரகத்துவம் பெற்ற நீதிமானான சனி பகவானை இங்கே உச்சமும் அடைய வைக்கிறாங்க. அதுதான் இந்த தத்துவமே. அதனால் தன்னுடைய ராசியாகட்டும் தன்னுடைய லக்கணமாகட்டும் தான் வாங்கி வந்த வினை பயனை அனுபவிக்கக்கூடிய சூழலை தான் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாரு. தன்னுடைய ராசி தன்னுடைய லக்கணம் அப்படிங்கிறதுனால ஜாதகரை இவர் விட்டு வைக்க போகிறதும் இல்லை. அதனால் ஏற்கனவே பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்களில் குரு பகவானும் இங்கே வந்து அமர்ந்ததுலேருந்து பெரிய கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான் சரியான விஷயம். இப்போது இவர் வக்கரம் அடைகிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக வக்கரம் அடைகிறது நல்லது தான். அப்போ இந்த வக்கர காலங்களில் இவர் என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் சிறப்பாக செஞ்சிருவார். 4ஆம் இடத்துக்கான ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன் சுகம் சார்ந்த விஷயம், அதாவது ஜாதகருடைய சொந்த சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த தனிப்பட்ட விஷயங்களில் இவங்க என்னெல்லாம் திட்டமிட்டு இருந்தாங்களோ அந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல மண் மனை வீடு சொத்து வண்டி வாகனம் கால்நடைகள் இது எல்லாமே குறிக்கும். அப்போ
இந்த விஷயங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். இது ஆயுள் பலனையும் குறிக்கும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வக்கரம் அடைஞ்சு பார்க்கும்போது உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகளை கொடுத்தாலும் கூட உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் பட்டு வந்த கடன் தொல்லைகளிலிருந்து ஓரளவுக்கு நிம்மதி மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏற்கனவே இங்கே சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் பெரிய அளவில் மந்தத்தனத்தை தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மந்தத்தனத்திலிருந்து கொஞ்சம் வேகம் எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வக்கரமடைந்த கிரகங்கள் தன்னுடைய காரகங்களை வேகமாக செய்யும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மந்தத்தனம் நீங்கி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் நலிஞ்சு போய் ஒன்றும் முடியலன்னு உட்காந்துட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் சிறப்பாக தான் இருக்கும். போதாத குறைக்கு சனி பகவானும் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. குரு பகவான் வக்கரம் அடைஞ்ச ஒரு மாதத்தில் அவர் வக்கர நிவர்த்தி அடைவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல காலகட்டங்கள் தான். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா 12ஆம் இடம் அயன சயன போகம் விரயஸ்தானம் இந்த ஸ்தானத்தை பார்க்குறார். குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு இந்த இடத்த பார்க்கும்போது மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தர தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை உங்களுடைய சுய விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் அப்படிங்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.